இந்த ஏர்கிராஃப்ட் வெர்ஷன் வந்து லியர் ஜெட் X-45 டைப் ஆஃப் ஏர்கிராஃப்ட். அதுல மொத்தம் 9 பேர் போலாம். 2 பைலட் தவிர there had been 3 people. Captain is S. Kapoor and co-pilot is Shambhavi Pathak, ஒரு லேடி. ஒரு சின்ன சின்ன ஏர்கிராஃப்ட் இதெல்லாம். இதை வந்து நீங்க யூ கேன் டேக் இட் ஃபார் ஹயர். இந்த ஆக்சிடென்ட் ஆன ஏர்கிராஃப்ட் வந்து இட்ஸ் வர்ச்சுவலி அசைன் டு மிஸ்டர் அஜித் பவார். இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் டாக்ஸி கம்பெனியில் இந்த கார் வந்து இந்த டிரைவர் உங்ககிட்ட இருப்பாங்க சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்கிறது. இது நான் ஸ்டாண்டர்ட் ஏர்ஃபீல்டு. இது ஸ்டாண்டர்ட் ஏர்ஃபீல்டுனாக்க அதுல வந்து ரெகுலர் ஏடிசி இருக்கும், ரெகுலர் ஏப்ரன் கண்ட்ரோல் இருக்கும், பேசஞ்சர் செக்யூரிட்டிக்காக இதெல்லாம் இருப்பாங்க, போலீஸ் எல்லாம் இருப்பாங்க, ஃபயர் சர்வீஸ் எல்லாமே இருக்கும், ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இருக்கும், அசைன்டா இருப்பாங்க. இந்த மாதிரி பாரமதிங்கிறது வந்து நான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னாக்க எதுவுமே இருக்காது. இந்த ஏர்கிராஃப்ட் கார்த்தால ஒரு 8 மணிக்கு பாம்பேல இருந்து புறப்பட்டு இருக்கு. ஈச் லேண்டட் 8:45. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரீசெண்டா கூட மிஸ்டர் விஜய், ஆக்டர் விஜய் டெல்லி போயிட்டு வந்தார் இல்லையா, டைப் ஆஃப் ஏர்கிராஃப்ட். அந்த ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நோ நேவிகேஷன் எய்ட்ஸ், விஷுவல் அப்ரோச் தான், நைட் லேண்டிங் கிடையாது, ரெகுலர் VHF கிடையாது. அது ஒரு விண்ட் சாக்னு ஒன்று அந்த ஏர்போர்ட் முன்னெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஒரு புஷ்ன்னு ஒன்று விண்ட் டைரக்ஷன் காமிக்கிறதா ஒன்று, அது ஒண்டிதான் இருக்கு. அது ஒண்டிதான் இருக்கு, பாக்கி எதுவும் இல்லை. அரௌண்ட் 8:40 the aircraft has contacted Bombay and then told them the visibility is poor. So first approach la visibility poor and again he has climbed. Second டயத்துக்கு வரும்போது he has approached but suddenly aircraft வந்து ரன்வேல இருந்து அப்படியே டர்ன் பண்ணி it has gone and fallen and crashed. அதுக்கு ஐ விட்னஸ் இருக்கு. என்ஜினோட இது இருக்குல்ல, ஃபியூல் இருக்குல்ல. ஆமா சார். சேம் திங் வாட் ஹேப்பன் இன் அஹமதாபாத். விழுந்த உடனே அந்த ஸ்பார்க்ல அப்படியே பத்திக்கும், அவ்வளவுதான். They are telling 3 body located, 4 body located கணக்குல சொல்றாங்க. They will be virtually charred. I don't think they will be able to physically identify anybody individually. வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோ தமிழ். இன்னைக்கு மார்னிங் வந்து மகாராஷ்டிராவோட துணை முதலமைச்சர் அஜித் பவார் அவர்கள் மேற்கொண்ட அந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாகி அவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு. அவர் கூட பயணம் பண்ண எல்லாருமே மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் குறித்து இந்த ஏர்லைன்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய ரிட்டையர்டு டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் ஆஃப் இந்தியா, ஏர் இந்தியா, திரு சி மோகன் அவர்கள்கிட்ட நம்ம விசேஷத்தை ஒரு இன்டர்வியூ வந்து எடுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு மார்னிங்கே ரொம்பவே பரபரப்புக்குள்ளான ஒரு விஷயம், அஜித் பவார் அவர்கள் பயணிச்ச அந்த விமானம் வந்து மரணத்துக்குள்ளானது, விபத்துக்குள்ளானது. ஆக்சுவலா அது எப்படி நடந்திருக்கு சார்? என்ன வகையான ஜெட்டு சார் அது? ஃபர்ஸ்ட் அதுல இருந்து நம்ம அப்படியே போயிடலாம், இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ். நம்ம வந்து வி ஆர் யூஸ் டு இந்த மாதிரி ஷெட்யூல்டு ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா, ஜெட் ஏர்வேஸ், நம்ம இண்டிகோ, விஸ்தாரா, இந்த மாதிரி ஏர்லைன்ஸ் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் ரெஜிஸ்டர்டு ஏர்லைன்ஸ், பர்மிட்டட் டு ஆப்ரேட் ஷெட்யூல்டு ஆப்ரேஷன்ஸ். அதாவது பேசஞ்சரை A to B கூண்டு போக வேண்டியது. அதுல வந்து 180 சீட் வரைக்கும் அதுக்கெல்லாம் இருக்கு. ஆனா இந்த இன்னைக்கு நடந்த அந்த ஏர்கிராஃப்ட் இருக்கு, அதெல்லாம் வந்து ஸ்மால் ஏர்கிராஃப்ட். அதாவது அதனுடைய ஐ திங்க் இந்த சீட்டுடைய இந்த ஏர்கிராஃப்ட் வெர்ஷன் வந்து லியர் ஜெட் X-45 டைப் ஆஃப் ஏர்கிராஃப்ட். அதுல மொத்தம் 9 பேர் போலாம். இந்த 2 பைலட் தவிர there had been 3 people. One is honorable late deputy chief minister Mr. Ajit Pawar, அவருடைய personal security officer, and one they say deputy CM's office, maybe some officer. Okay sir. Captain is S. Kapoor and co-pilot is Shambhavi Pathak, ஒரு லேடி. ஓகே, இதுதான் இன்ஃபர்மேஷன். இந்த ஏர்கிராஃப்ட்ல எப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஏர்கிராஃப்ட் இதெல்லாம், இதை வந்து நீங்க யூ கேன் டேக் இட் ஃபார் ஹயர். அதாவது நீங்க வந்து உங்களோட எக்ஸ்க்ளூசிவா நீங்க போனோங்கிறதுக்காக, யாரோடய போனோம்னாக்க யூ மே ஹேவ் அதர் டிஃபிகல்டிஸ், யாரோ வந்து கேள்வி கேட்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரீசெண்டா கூட மிஸ்டர் விஜய், ஆக்டர் விஜய் டெல்லி போயிட்டு வந்தார் இல்லையா, அது என்ன கேட்டகரினாக்க, இப்போ ஏர் இந்தியா, இண்டிகோ அதெல்லாம் வந்து ஷெட்யூல்டு ஆபரேட்டர்ஸ் லைசன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற ஏரோப்ளேன் கம்பெனிஸ் நான் ஷெட்யூல்டு ஆபரேட்டர்ஸ் லைசன்ஸ். நான் ஷெட்யூல்டுனாக்க நீங்க உங்களுக்கு குயிக்கா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனாக்க,
இப்ப நம்ம மெட்ராஸ் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, நம்ம திரிசூலம்ல இருந்து ஒரு ஷெட்யூல் பேசஞ்சர் எல்லாம் போவாங்க. பழைய மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அந்த விவிஐபி எல்லாம் வராங்க இல்லையா, அதே டெர்மினல்லையே அதே செக்யூரிட்டி எல்லாமே இருக்கும். எக்ஸ்க்ளூசிவா நீங்க ஒண்டி போயிட்டு வரலாம். அந்த மாதிரி அந்த நான் ஷெட்யூல்ட் ஆபரேட்டர்ஸ் அவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்தியால. இது வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆன ஏர்கிராஃப்ட் வந்து பிலாங்ஸ் டு ஒன் விஎஸ்கே வெஞ்சர்ஸ் இன் டெல்லி, ஓன்டு பை ஒன் மிஸ்டர் விகே சிங். அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க. டர்போ ப்ராப்ல வச்சிருக்காங்க. திஸ் இஸ் ஜெட் ஏர்கிராஃப்ட். இது லியர் ஜெட் X-45ங்கிறது ஜெட் ஏர்கிராஃப்ட். அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ தே ஹேவ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். இந்த ஒரு வாட் ஐ கேதர் ஃப்ரம் மீடியா இஸ் இந்த ஆக்சிடென்ட் ஆன ஏர்கிராஃப்ட் வந்து இட்ஸ் வர்ச்சுவலி அசைன்ட் டு மிஸ்டர் அஜித் பவார். அவர் வந்து இப்ப நம்ம ஒரு பர்டிகுலர் டாக்ஸி கம்பெனில இந்த கார் வந்து இந்த டிரைவர் உங்ககிட்ட இருப்பாங்க சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்கிறது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க இந்த பாரமதி ஏர்ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து மிஸ்டர் சரத் பவாருடைய பார்லிமெண்டரி கான்ஸ்டிடுவன்சில இருக்கு. சரத் பவார் இப்போ இல்லை, அவருக்கு பதிலாக அவருடைய டாட்டர் சுப்ரியா சூலேவுடைய கான்ஸ்டிடுவன்சி இது. ரெண்டாவது, இது நான் ஸ்டாண்டர்ட் ஏர்ஃபீல்டு. இது நான் ஸ்டாண்டர்ட் ஏர்ஃபீல்டுனாக்க உங்களுக்கு வந்து இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க திருச்சி, மதுரை, தூத்துக்குடி. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது ஈஸியாக்க தான் சொல்றேன். கோயம்புத்தூர் இதெல்லாம் இருக்கு. அதுல வந்து ரெகுலர் ஏடிசி இருக்கும், ரெகுலர் ஏப்ரன் கண்ட்ரோல் இருக்கும், பேசஞ்சர் செக்யூரிட்டிக்காக இதெல்லாம் இருப்பாங்க, போலீஸ் எல்லாம் இருப்பாங்க, ஃபயர் சர்வீஸ் எல்லாமே இருக்கும். ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இருக்கும், அசைன்டா இருப்பாங்க. இந்த மாதிரி பாரமதிங்கிறது வந்து நான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னாக்க எதுவுமே இருக்காது. ஒன்லி ஒரு ஆத்தரைஸ்டு ஸ்ட்ரிப். நீங்க அதனுடைய டேட்டா எடுத்து பாரமதியோட டேட்டா பார்த்தேன். இட்ஸ் ஏர்ஃபீல்ட் எலிவேஷன் இஸ் 1982 feet ஃப்ரம் மீன் சி லெவல். இதுல இருந்து கடல் மட்டத்துல இருந்து 1982 அடி உயரத்துல இருக்கு. அண்ட் ரன்வேயோட லெங்க் வந்து 5800 5807 அடி இருக்கு. அது திஸ் இஸ் எனஃப் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஏர்கிராஃப்ட். இது வந்து முதல்ல பெரிய ஏர்போர்ட்டா பண்ணவங்க ஒரு பெரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி அது ஏதோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கு. ஆனா அங்க ஏடிசி கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பட் எப்படி அவங்க வருவாங்க, எப்படி வருவாங்கன்னு நீங்க கேட்பீங்க. ஒரு மாடு இருக்கலாம், திடீர்னு ஒரு மாடு வந்து ரோட்ல இந்த ரன்வேக்குள்ள வந்து நடுவுல வந்துருச்சுன்னா, சோ அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பாரமதி ஏர்ஃபீல்ட அகாடமி ஆஃப் கேவியர் ஏவியேஷன் அப்படின்னு ஒரு பிளையிங் அகாடமி இருக்காங்க. அந்த பிளையிங் ட்ரைனிங்லாம் அவங்க பண்றாங்க. அந்த பிளையிங் ட்ரைனிங்ல பண்ற அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ், அந்த சீனியர் பைலட்ஸை வந்து யூ கேன் ஆல்வேஸ் கான்டாக்ட் தேம். தேர் இஸ் சம்திங் கால்ட் அட்வைசரி. இப்ப நம்ம போலீஸ் வைரஸ்ல கூப்பிடுற மாதிரி அவங்க வந்து அந்த இதை கான்டாக்ட் பண்ணலாம் ஃபார் எனி ஸ்பெசிபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ். 129.25 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு டேட்டா காமிக்கிறது. பட் இதுல நீ என்டையர் திங், நீங்க இப்ப திருச்சி மதுரைலாம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து டைம் வந்து 1:45 போறது, 2 மணிக்கு நான் லேண்ட் பண்ண போறேன்னா இப்பவே உங்களுக்கு ட்ரெண்ட் ஆஃப் வெதர் இப்போ சொல்லுவான். வேற இன் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அது ஒரு கெஸ் ஒர்க் தான். ஸோ நான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் இஸ் மேஜர் காஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ல. ரெண்டாவது, அந்த ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நோ நேவிகேஷன் எய்ட்ஸ். அதாவது அந்த ஒரு ட்ரைனிங் ஸ்கூலுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு விஹெச்எஃப் இருக்குன்னு, அதை தவிர பாக்கி எதுவுமே கிடையாது. விஷுவல் அப்ரோச் தான், நைட் லேண்டிங் கிடையாது, ரெகுலர் விஹெச்எஃப் கிடையாது. அது ஒரு விண்ட் சாக்னு ஒண்ணு அந்த ஏர்போர்ட் முன்னெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஒரு புஷ்ன்னு ஒண்ணு விண்ட் டைரக்ஷன் காமிக்கிறதா ஒண்ணு, அது ஒண்டிதான் இருக்கு. அது ஒண்டிதான் இருக்கு, பாக்கி எதுவும் இல்ல. இந்த ஏர்கிராஃப்ட் கார்த்தால ஒரு 8 மணிக்கு ஒன்றும் பாம்பேல இருந்து புறப்பட்டு இருக்கு. இட் ஷுட் ஹவ் லேண்டட் at 8:45. ஆஸ் பர் நான் சொல்றதெல்லாம் மீடியால இது வரைக்கும் வந்தது. ஆஸ் பர் மீடியா ரிப்போர்ட்ஸ், ATC has confirmed around 8:45, around 8:40 the aircraft has contacted Bombay and then told them the visibility is poor. So first approach la visibility poor and again he has climbed. Second டயத்துக்கு வரும்போது he has approached, but suddenly aircraft வந்து ரன்வேல இருந்து அப்படியே டர்ன் பண்ணி it has gone and fallen and crashed. அதுக்கு ஐ விட்னஸ் இருக்கு,
ஏன்னா என்டிடிவியை ரிப்போர்ட் பண்ணியிருக்கான், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அந்த பாரமதி ஏர்ஃபீல்டு பக்கத்துல இருந்த கடையில இருந்து வழக்கமா வர ஏரோப்ளேன் சத்தம் இல்லாம சத்தம் ஜாஸ்தியா இருந்தது. சடனா போய் இதாச்சுன்னா அதுல என்ன இருக்குன்னாக்கா மொத்தம் 2 பைலட் 3 பேசஞ்சர், மொத்தம் 5 பேர். இதுல இட் பிலாங்ஸ் டு ஒன் ரெப்யூட்டட் ஏர்கிராஃப்ட் சார்ட்டரிங் கம்பெனி. அதான் சொன்னேன், விஎஸ்ஆர் சர்வீசஸ் டெல்லி. And second வந்து as per media reports and also IV reports, this aircraft was assigned virtually to Mr. Ajit Pawar. Okay. Not only now for about 2-3 years away and the Maharashtra politics kala da irukku, and they use it, whether it is Sharad Pawar or Ajit Pawar, they use this aeroplane to go to that place. இதுதான் இதுல நம்ம earlier crash மாதிரி there is no solid evidence to prove. Only thing what has happened is aircraft was continuously correct on the first approach. Visibility poor result he has claimed. Again he has come for the second round. Second round varumbodhu, when he is lined up with the runway, the aircraft has swayed to the right and fallen and crashed. So on the situation la edu nadandirukkirathu. இப்ப இந்த வெதர் மோசமா இருக்கிறது தான் ஒரு முதல் கட்ட பிரச்சனையா வந்து ஆயிருக்கு இந்த ஆக்சிடென்ட் வந்து பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன், எஸ். அதுக்கப்புறம் அவன் கிளைம் பண்ணிட்டா இல்லையா, கிளைம் பண்ணி ஃபுல் சர்க்கிள் பண்ணி மறுபடியும் இஸ் கமிங் அப்ரோச். அப்ப வரும்போது சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட் டிராஸ்டிக்கலி இன் தி என்ஜின். ஓகே. ஏன்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ஜின் தான் டிசைட்ஸ் த ஹோல் திங். நான் சொன்னேன் இல்லையா, விங்க கரெக்டா இருந்துரும். அப்படியே அந்த என்ஜின் ரெண்டும் அந்த ஃபியூசலாஜ் அந்த ஏர்கிராஃப்டோட கேபின் இருக்குல்ல, அது எண்டில் அதுல மவுண்ட் ஆயிருக்கும். பட் அந்த செகண்ட் டைம் வரும்போது இப்படி வந்து ஏர்கிராஃப்ட் சடனா இப்படி டர்ன் பண்றதுனாக்க one of the engines has failed and the aircraft has dipped and then crashed. அது கீழ கிராஷ் ஆகியுமே 2 தடவை எக்ஸ்ப்ளோட் ஆயிருக்கிறதா மீடியாக்கெல்லாம் வந்து yes eye witnesses are also telling that. அதுக்கு காரணம் என்ன வந்து இருக்கும்? நேச்சுரலி சார், 2 இன்ஜினும் யூ ஹேவ் தி ஹனிவெல் இன்ஜின்ஸ் which are loaded. என்ஜினோட இது இருக்குல்ல, ஃபியூல் இருக்குல்ல. ஆமா சார். சேம் திங் வாட் ஹேப்பன் இன் அஹமதாபாத். விழுந்த உடனே அந்த ஸ்பார்க்ல அப்படியே பத்திக்கும், அவ்வளவுதான். Now they are telling 3 body located, 4 body located கணக்குல சொல்றாங்க. They will be virtually charred. I don't think they will be able to physically identify anybody individually. அது என்னன்னாக்கா ஒரு விஷுவல் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். நம்ம ராஜீவ் காந்தி டெத்ல என்ன ஆச்சு, அவரோட லோட்டோ ஷூ வச்சு தானே ஐடென்டிஃபை பண்ணாங்க. சம்திங் சிமிலர் டு தட். அவர் இந்த மாதிரி பண்ணுவாரு. அவர் வலது கையில அந்த மோதிரம் இருக்கு. சம்திங் லைக் there will be some peculiar specialization will be there. இப்ப நம்ம ரெகுலரா நம்ம ஃபிளைட்ல நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் வந்து வேற சார். இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டியோ ஒரு பொலிட்டீஷியனோ இல்ல ஒரு பெரிய பப்ளிக் ஃபிகரோ அவங்களோட பர்சனல் ஜெட்ல போறப்ப நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி எப்பயாவது நம்ம நிகழ்றத பார்க்க வந்து முடியுது. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஜெட்டுல நடக்கிற ஆக்சிடென்ட்டை வந்து நம்ம எப்படி சார் வந்து எடுத்துக்கிறது? ஏன்னா இதுனா கூட மொத்த ஏர்லைன்ஸ்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அந்த மாதிரி இப்ப நம்ம அகமதாபாத் விஷயத்துல பேசியிருக்கோம். இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்ல, ஒன்லி திங் இஸ் கவர்மெண்ட் நிச்சயமா எல்லா ரூல்ஸும் இருக்கிறது, அதை ஃபாலோ பண்றாங்களான்னு ஒரு ஆடிட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஏர்கிராஃப்ட் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, இத பாருங்க, இவங்களாம் தான் இதை ஃபிளை பண்ணலாம், உங்களுக்கு இதுதான் பர்மிட் கொடுக்குறேன், இதுதான் நீங்க மெயின்டைன் பண்ணணும், நீங்க எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் தேர் ஆர் சர்டன் கைட்லைன்ஸ் ஆர் தேர். யாரு மெயின்டைன் பண்ணணும்? அதுவும் அந்த பம்பார்டியர் X-42ல இருக்கிற அந்த X-45ல இருக்கிற இன்ஜினியர் தான் பண்ண முடியும். வெதர் ஆல் தி திங்ஸ் ஆர் பீயிங் டன் ஹேஸ் டு பி நவ் ப்ரோவ்ட். இதுல என்ன ஆயிடுறதுனாக்கா, ஜெனரலி இந்தியால ஒரு சாபக்கேடு என்னன்னாக்கா, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் பண்ணிடுவார், ஒத்துக்கவே முடியாது. பண்றையான்னு ஒரு ஆடிட் இருக்கணும், சர்ப்ரைஸ் செக் இருக்கணும். இதெல்லாம் இருக்கு பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட்டுக்கு டிஜிசிஏ பர்ஃபார்மன்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ்னு இருக்காங்க, டிஜிசிஏ ஆடிட்னு இருக்கு. அது தவிர குளோபலா அயோசா ஆடிட்னு இருக்கு, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் சேஃப்டி ஆடிட்னு. அவன் எல்லாத்தையுமே பார்ப்போம், இன்க்ளூடிங் யுவர் ஓன் லாக். யார் என்ன பார்த்து மாத்தினா, என்ன குழந்தை ஃபிட் பண்ணாங்க, யார் ரிப்போர்ட் பண்ணாங்க, என்ன ஆச்சு. ஸோ தீஸ் திங்ஸ் மஸ்ட் பி நவ் ஃபேக்டர்ட். அதாவது
பஸ்ல போறவங்க நடக்கும்போது ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. பிரைவேட் கார்ல இருக்க போகும்போது என்ன பண்ணணும்ங்கிற மாதிரி இருக்கு நம்ம கேள்வி இல்லையா? ஆமா நீங்க நீங்க வந்து தனியார், இப்ப நான் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் நான் வாடகை கொடுக்குறேன்னா ஐ எம் கிவிங் இட் டு தி செலிபிரிட்டிஸ், விஐபிஸ். அதுக்கு ஆல் த மோர் ரீசன் இட் மஸ்ட் பி என்ஃபோர்ஸ்ட். ஸோ இது எல்லாமே வரும் இப்போ ஃபியூச்சர்ல வரும். நான் சொன்ன மாதிரி ஒரு 4 நாளைக்கு கண்டென்ட்டா வரும் எல்லாருக்குமே. இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ கால்ல வந்து பாக்குறப்ப எனக்கு சட்டன் ஞாபகம் வந்ததுன்னா, ரொம்ப வருஷம் முன்னாடி படையப்பா மூவில நடிச்ச ஆக்டர் சௌந்தர்யா போன அவங்களோட பிரைவேட் ஜெட் ஒண்ணு சேம் ஐடென்டிக்கல். அது வந்து ஜக்கூர்னு பெங்களூர் கிட்டக்க. ஆமா. ஓகே சார். சோ கிட்டத்தட்ட அந்த கேஸ் இதுவும் பிரைவேட் ஜெட்டா இருக்கிறதுனால நம்ம ஒத்தி அது சௌந்தர்யாவோட ஆக்சிடென்ட் நடந்து வந்து டேக் ஆஃப்ல. ஓகே இது வந்து லேண்டிங், இது லேண்டிங்ல. ஓகே சார். இப்ப இதுல சுமார் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 பேர் மொத்தமா வந்து இறந்துக்கிறதா சொல்றாங்க. அந்த எக்ஸாக்ட் ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்க நமக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஆல்ரெடி அகமதாபாத் இதுக்கே இன்னுமே நம்ம ஃபுல் அந்த அகமதாபாத்துக்கு நேரம் ஆகும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். முன்னாடியே எல்லா டிவியில் நான் பேசும்போது ஜூன் மாசம் 12th ஜூன் ஆக்சிடென்ட் நடக்கும்போது இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லிட்டேன் இட் வில் டேக் மினிமம் 1 year. ஏன்னா நம்ம ஒரு குத்தம் சொல்லுவோம், நான் அவனுக்கு டிஃபென்ஸுக்கு டைம் கொடுக்கணும். இந்த ஏர்கிராஃப்ட் இந்த ஆக்சிடென்ட்டை பொறுத்த இந்த காஸ் ஆஃப் த ஆக்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் உடனே வந்துடும். ஏன்னா there is nothing much to probe இதுக்குள்ள. ஓகே சார். அதுவுமே வந்து இறந்திருக்கிறது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபிகர். அக்ரீட், கரெக்ட். அதுல உடனே நான் சொல்றேனே, இப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னாக்க அரசியல்வாதிகள் இதை வச்சுட்டு கொஞ்சம் இது பண்ணுவான். ஆக்சுவலா அவர் வந்து சரத்பவாரோட திரும்பி சேர்றதா இருந்தா இதனுடைய சதி திட்டத்தை பத்தி நீங்க இது பண்ணணும் ஏதாவது ஒண்ணு எழுதுவானுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் வேணும் இதுக்கெல்லாம். பட் ஆஸ் அ ஏவியேஷன் மேன், ஆஸ் அ திஸ் ஒன், ஐ ஃபைண்ட் திஸ் இஸ் அ கம்ப்ளீட் மெஷின் ஃபெயிலியர். மெஷின் மீன்ஸ் என்ஜின் ஃபெயிலியர். The entire system on the airplane has failed. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப வந்து நன்றி சார். மீண்டும் இதே மாதிரியான ஒரு வீடியோல கட்டாயமா. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார்.